நிறைய நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி நம்மளுடைய யூடியூப் கமெண்ட் செக்ஷன் அண்ட் வாட்ஸ்அப்பில் இண்டிவிஜுவலாக அண்ட் கால் பண்ணியும் கேட்குறாங்க. சார், இந்த வருஷம் வந்து தமிழ்நாட்டில் செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸோடைய கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருந்தால் நமக்கு சீட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். நம்ம சேனலில் ஏற்கனவே கவர்மெண்ட் காலேஜஸோடைய க்ளோசிங் ரேங்க் இந்த வருஷம் ஓரளவு இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம போட்டிருந்தோம். நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பார்க்குறது நீட் யூஜி தமிழ், நான் உங்கள் கார்த்திக். ஸோ நம்ம வந்து கட் ஆஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி செல்ஃப் ஃபைனான்சிங்க்கும் கவர்மெண்ட் காலேஜஸ் கூடிய ஒரு சில டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்தவரையும் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து எந்த காலேஜாக இருந்தாலும் எடுத்துருவாங்க. அதில் எந்த ஒரு ஒப்பீனியன் அவங்களுக்கு இருக்காது. ஸோ ஓகேவா. ஆனால் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் அப்படி கிடையாது. ஏன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் படிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மினிமம் ஒரு பட்ஜெட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 7.5 லட்ச ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் 9.5 to 10 வரையும் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எவ்ரி இயர் ஃபீஸ். அப்போ வந்து அவங்க 5 வருஷம் கால்குலேட் பண்ணும்போது ஒரு 60 லட்ச ரூபா, ஒரு 50லேருந்து 60 லட்ச ரூபா எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கோர்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சு வரதுக்கு. அப்போ வந்து இவ்வளோ அமௌண்ட் அவங்க வந்து ரெடி பண்ணணும்னா கண்டிப்பாக அவங்க யோசிப்பாங்க. ஏன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் எல்லாரும் எடுத்துட மாட்டாங்க. அதுலேயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து 2 வருஷம் 3 வருஷம் ரிப்பீட் பண்ணும்போது கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் அவங்களோட எய்மாக இருந்துச்சு. பட் இந்த வருஷம் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங்குமே கட் ஆஃப் வந்து அதிகமாகும். ஏன்னா காரணம் வந்து உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி கட் ஆஃப் வந்து ரொம்பவே இந்த வருஷம் போயிருக்கு. ஓகே, நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் கேட்டகரியை பொறுத்தவரையும் லாஸ்ட் இயர் நமக்கு முடிஞ்சது அருணை மெடிக்கல் காலேஜஸில் 537 வந்து க்ளோசிங்கில் போயிருக்கு. 4317 ரேங்க்கில் க்ளோசிங் ஆயிருக்கு. ஸோ இந்த ரேங்கை கம்பேர் பண்ணும்போது இப்போ நான் சொல்கிறது வந்து எக்ஸ்பெக்டாக நான் சொல்லலை, ஒரு சேஃப். ஓகே, இந்த மார்க் இருந்துச்சுன்னா நமக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஐடியா தான். ஏன்னா ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் நம்மளால் கேட்டகரியை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஓப்பன் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 600லேருந்து 607 இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் ஷியோராக வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த வருஷம். அதே மாதிரி சீட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னமும் வந்து இந்த கட் ஆஃப் வந்து ஓரளவு ரொம்ப இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 மார்க்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே வந்து நீங்கள் பேக்வர்ட் கிளாஸ் பிசி கேட்டகரியாக இருந்தால் லாஸ்ட் இயர் பாருங்கள் இந்திரா மெடிக்கல் காலேஜில் 496 க்ளோசிங் மார்க்லையும் 6667 க்ளோசிங் ரேங்க்ல முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ரேங்கை பேஸ் பண்ணி இந்த வருஷம் பார்க்கும்போது 570லேருந்து 578 வரையும் நமக்கு வருது. அதாவது மினிமம் ரேஞ்ச் 570லேருந்து 578 வரையும் சேஃப். அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு 570லேருந்து 578 வருதுன்னா சேஃப். ஸோ இதை தாண்டி வந்து குறையறதுக்கான சான்சஸ்ன்றது அது கேண்டிடேட்ஸோடைய வில்லிங்கை பொறுத்து இருக்கு. ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்தாலும் நமக்கு கேண்டிடேட்டோடைய அஃபோர்ட்டை பொறுத்து இருக்கு. அவங்க ஃபீஸ் வந்து அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை பொறுத்து இருக்கு. பட் அதெல்லாம் வந்து நம்ம ரவுண்ட் வரும்போது பார்ப்போம். ஸோ 570லேருந்து 578 வரையும் ஸோ இந்த ரேஞ்சஸ்குள்ளே இருந்தீங்கன்னா சேஃப். அதுக்கு கீழே இருக்கிறவங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேவா. ஸோ பிசி முஸ்லீம் கேட்டகரி, ஸோ பிசிஎம்ஐ பொறுத்த வரையும் லாஸ்ட் இயர் வந்து பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில் காஞ்சிபுரத்தில் கிடச்சிருக்கு. க்ளோசிங் ரேங்க் 7146, 488. பட் இந்த வருஷம் வந்து ஒரு 560 வரையும் நமக்கு சேஃப் கட் ஆஃப். அதுக்கு கீழே வந்து நமக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் சீட்டோடைய மேட்ரிக்ஸ் பொறுத்து இருக்கு, கேண்டிடேட்ஸோடைய வில்லிங் அண்ட் ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்து இருக்கு. ஸோ ஒரு 560 இருந்துச்சுன்னா ஒரு சேஃப் தான். ஓரளவு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைச்சிடும். அதே இது நீங்கள் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் எம்பிசி டிஎன்சியும் சேம் அதே தான் 565 வரையும் வரும். ஸோ எம்பிசி டிஎன்சியை பொறுத்தவரை லாஸ்ட் இயர் இந்திரா காலேஜ் கிடச்சிருக்கு 480, 7625. ஸோ இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த இயர் வந்து ஒரு 565 வரையும் சேஃப். ஸோ 565 வரையும் சேஃப் தான். ஸோ அதை தாண்டி கீழே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் ரேங்க் லிஸ்ட், சீட் மேட்ரிக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, கேண்டிடேட்ஸோடைய வில்லிங்கை பொறுத்து நம்ம அந்த டைமிங் அப்டேட் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு ஒரு சேஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 565 வரை இருந்தால் தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ ஸ்கெடியூல் காஸ்ட் எஸ்சியை பொறுத்தவரையும் லாஸ்ட் இயர் இந்திரா காலேஜில், இந்திரா மெடிக்கல் காலேஜில் 398, 12097 வரையும் கிடச்சிருக்கு. பட் இந்த வருஷம் இவங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சேஃப் கட் ஆஃப் நம்ம லாஸ்ட் இயர் ரேங்கை வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு 521 வந்து வருதுங்க. பட் இந்த கட் ஆஃபோ சேஃப் கிடையாது. இதையும் தாண்டி ஒரு 480 வரையும் சேஃப் தான். ஓகேவா. ஒரு 480 வரையும் சேஃப் தான். ஏன்னா நமக்கு எஸ்சி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் செல்ஃப் ஃபைனான்சிங் வந்து நமக்கு ஷியோராக எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால வந்து நீங்கள் ஒரு 500 மார்க், ஸோ 520 கூட வேணாம், ஒரு 500 வரை இருக்கிறவங்க தாராளமாக வெயிட் பண்ணலாம். அதுக்கு கீழே இருக்கிறவங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க. பட் ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேவா. எஸ்சியை பொறுத்தவரை நம்மளால வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா எஸ்சியை பொறுத்தவரையும் வந்து
எல்லாருமே எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அது எஸ்சியும் அதே தான், எஸ்டியும் அதே தான். ஸோ எல்லா கேட்டகரியுமே இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் பொறுத்தவரையும் டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்க ஃபீஸ் வந்து கட்ட முடியாது. ஏன்னா எல்லாராலையும் அதை அவங்க பார்த்து தான் டிசைட் பண்ணுவாங்க. அதனால வந்து நீங்கள் வந்து ஒரு எஸ்சி கேட்டகரியாக இருந்தால் ஒரு 480லேருந்து ஒரு 500 வரை இருக்கிறவங்களும் வெயிட் பண்ணலாம் தாராளமாக. ஸோ அது ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்து நான் சொல்கிறேன். பட் சேஃப்ன்றது நம்ம லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 521 வருது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்கெடியூல் காஸ்ட் அருந்ததியர் எஸ்சிஏ. ஸோ எஸ்சியிலேருந்து பிரியக்கூடிய ஒரு கேட்டகரி தான். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வந்து கம்மி தான். 307 லாஸ்ட் இயர் 16,841 முடிஞ்சிருக்கு. இவங்களுடைய லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 440 450 வரை வருது. பட் இவங்களுக்கு 400 மார்க் வரை இருந்துச்சுன்னா தாராளமாக சேஃப் கட் ஆஃப் தான், வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி எஸ்டியை பொறுத்தவரையும் பாருங்க, நமக்கு லாஸ்ட் இயர் வந்து பிஎஸ்பி எஸ்சிஏக்கும் பிஎஸ்பி தான் கிடைச்சிருக்கு. லாஸ்ட் இயர் எஸ்டியை பொறுத்தவரை 286 17,918. இந்த வருஷம் வந்து ஒரு 350 வரை இருந்துச்சுன்னா தாராளமாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த இயருக்கான சேஃப் கட் ஆஃப். பட் இதை தாண்டி இன்னும் டீட்டெயில்டாக நம்ம வீடியோ போடணும் அப்படின்னா அடுத்து வந்து நம்ம அப்ளிகேஷன் போடணும், ரேங்க் லிஸ்ட் வரட்டும். அந்த டைமிங்கில் வந்து உங்களுக்கு இன்னும் ப்ரெடிக்டபிளாக ஒரு அக்யூரேட்டாக வந்து ஓரளவு வந்து ஒரு எக்ஸ்பெக்டடாக உங்களுக்கு ஒரு கட் ஆஃப் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டோட சந்திக்கிறேன். ஏதாவது ஒரு டவுட்ஸ் கொரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. அதற்கான வீடியோ நான்